ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்குது. ஸோ நிஃப்டி 39 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவில் இருக்குது. 24,786 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. சென்செக்ஸ் 108 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. 81,443 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது போக பேங்க் நிஃப்டி பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. 60 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 50,412 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. கனரா பேங்க் 2% மேலே பாசிட்டிவில் இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க், ஏவ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆக்சிஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க் இதெல்லாமே ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஃபெடரல் பேங்க் இதெல்லாமே ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க் மட்டும் 1.5% நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு மார்க்கெட்டில். ஸோ பேங்க் நிஃப்டி ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டு, கிட்டத்தட்ட 60 பாயிண்ட்ஸ் மேலே பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பேங்க் நிஃப்டி. நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து மார்க்கெட்டில் நெகட்டிவில் தான் ஸ்டில் ட்ரேட் ஆகுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடிசி. ஸோ ஆக்சுவலி 421 ரூபா அன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா பார்க்கும்போது 413 வரைக்கும் லோ போச்சு. 3% கிட்ட நெகட்டிவில் இருக்குது. இன்றைக்கி 4% மேலே விழுந்துச்சு. இப்போ 3% நெகட்டிவில் இருக்குது ஐடிசி. ஐடிசியில் என்ன ஒன்றுனா பேட் வந்து செல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க இன்றைக்கி எக்ஸிட் பண்ணியிருக்காங்க. பேட்டு கிட்டத்தட்ட 2.5% எக்ஸிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 12,900 கோடி பேட்டு எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 13,000 கோடி கிட்ட அந்த எக்ஸிட் பண்ணது மூலமாட்டு பேட்டு கேஷாக எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டேக் சேல் வந்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இது போக ஐடிசி ஹோட்டல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பேட் வந்து ஃபுல்லாக ஒரு டைம் டைல்யூட் பண்ணுவாங்க. அது இந்த வருஷம் இல்லைனா நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் இருக்கும். ஸோ இது ஐடிசியில் இன்றைக்கி நடந்த அப்டேட்ஸு. ஷேர் ப்ரைஸ் விழுந்துச்சு. பட் ஐடிசி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அது மட்டும் இல்லாமல் ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ பிஸ்கட் ப்ராடக்ட்டை ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. மாம்ஸ் மேஜிக் அந்த செக்மெண்ட்டில் சன்ஃபீஸ்ட் மாம்ஸ் மேஜிக் சயின்ஸ் அப்படிங்கிற நேமில் ஒரு நியூ பிஸ்கட்டும் லான்ச் பண்ணியிருக்காங்க ஐடிசி. இது போக நிறைய பேர் என்ன டவுட் கேட்டிருந்தீங்கன்னா, ஐடிசி டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ₹7.85. அந்த டிவிடன் வந்து எப்போ வரும், அட் த சேம் டைம் அந்த டிவிடெண்டு வந்து ஷேர் எப்போ வாங்கினா அந்த டிவிடெண்டுக்கு நான் எலிஜிபிள் அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. ஸோ ஆக்சுவலி டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 28ஆம் தேதி, அதாவது இன்றைக்கி தான் அந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட்டு. மே 28 இன்றைக்கி தான் அந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட்டு. ஸோ ரெக்கார்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 28. நீங்கள் வந்து 27ஆம் தேதியே வாங்கியிருக்கணும். 28ஆம் தேதி இன்றைக்கி வாங்கியிருந்தா கூட நீங்கள் டிவிடெண்டுக்கு எலிஜிபிள் கிடையாது. நேற்று வரைக்கும் நீங்கள் ஐடிசி ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா டிவிடெண்டுக்கு எலிஜிபிள். ஆனால் டிவிடெண்ட் உடனே பேமெண்ட் ஆகுமானா அப்படியும் கிடையாது. ஜூலை 28லேருந்து 31, ஜூலை 28 to 31 அந்த டைமில் வந்து டிவிடெண்ட் பேமெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஐடிசியில் ஓவரால் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் என்எம்டிசியோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1,483 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இந்த குவார்ட்டரில் 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 7,497 கோடி பண்ணியிருக்கிறாங்க. அயனோர் சேல்ஸ் அது மூலமாட்டு ரெவன்யூ 6,350 கோடி வந்திருக்குது. பெல்லட் அது ரிலேட்டட் மினரல்ஸ் 662 கோடி வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் ஃபினான்ஷியல் இயர் 25ல் நெட் ப்ராஃபிட் 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் இன்கம் 25,498 கோடியாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயர், அதாவது ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்ணும்போது டோட்டல் இன்கம்மாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவரால் ஃபைனல் டிவிடெண்ட் ₹1 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் 25ல் ஆல்ரெடி அவங்க ₹2.30 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ ₹1 அந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் 100 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் அந்த ப்ரொடக்ஷன் லெவலில் நாங்கள் ரீச் பண்ணோன்னு சொல்லி என்எம்டிசி தரப்பில் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ சில இனோவேஷன் செக்மெண்ட்லேயே நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்எம்டிசி இன்றைக்கி மார்க்கெட்டில் பெருசாக மூமெண்ட்ஸ் இல்லை. நான் பார்க்கும்போது ஃப்ளாட் நெகட்டிவில் தான் இருந்துச்சு. என்எம்டிசி கிட்டத்தட்ட ₹70 சம்திங்கில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. பெருசாக மூமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. 71 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. 2.5% நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போதைக்கு இந்த ஸ்டாக் பக்கம்லாம் போக வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். பெருசாக ரிட்டர்ன்ஸ் எதுவுமே என்எம்டிசி ரீசெண்ட் டேஸில் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல். ஸோ டாடா ஸ்டீல் யூகேயில் பார்த்தீங்கன்னா €1.25 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து அது ஒரு மேஜர் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்குது. அந்த போர்ட் டால்போர்ட் பிளான்ட்டை வந்து பிளாஸ்ட் ஃபர்னாஸ்லேருந்து எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னாஸுக்கு மாற்றுறது. ஸோ அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இப்போ போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் டாடா ஸ்டீல் யூகே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கான்ட்ராக்ட் வந்து ஜாசோ இண்டஸ்ட்ரியல் கிரைன்ஸ் அப்படிங்கிற கம்பெனி கூட போட்டிருக்காங்க. இந்த நியூ கான்ட்ராக்ட் என்னென்னு பார்க்கும்போது இந்த ஜாசோ இண்டஸ்ட்ரியல் கிரைன்ஸுங்கிறது குளோபல் லெவலில் கிரைன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி. ஸோ இவங்களுக்கு அங்கே ஸ்டீல் ப்ரொடக்ஷனில் இவங்களுக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது ஸ்டீல் ப்ரொடக்ஷன் பண்ணி அதை ஒரு இடத்துலேருந்து மாற்றுறதோ இல்லை வந்து லிக்யூடேஷனை வந்து ஸ்டீல் தயாரிக்கிறது தூக்கி ஊற்றும் போதும் கிரெயின்ஸ் வந்து இவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனி அந்த கிரெயின்ஸை வந்து சப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா கிரெயின்ஸ் வந்து இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் வந்து அது ரொம்பவே தேவை. ஸோ கிட்டத்தட்ட 500 டன் கெப்பாசிட்டி கிரெயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க கொடுப்பாங்க. ஏன்னா லிக்யூட் ஸ்டீல் லேடல்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணணும். அதுக்கு வேண்டி இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா
இந்த கிரெயின்ஸை சப்ளை பண்ணுவாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு கூட நியூ கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. இது வந்து டாடா ஸ்டீல் யூகேயும் ஜேசோ இண்டஸ்ட்ரியல் கிரெயின்ஸும் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க நியூ கான்ட்ராக்ட். இது டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு எல்ஐசி வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் அதில் வந்து ஸ்டேக் வந்து வாங்க போகிறதாட்ட அப்டேட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு 2 to 3 months நாங்கள் ஸ்டேக் பர்ச்சேஸ் பண்ணோன்னு சொல்லி எல்ஐசி தரப்பில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் தரப்பில் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ சந்திரசேகரன் என்ன சொல்கிறாருன்னா, ஃபினான்ஷியல் 24 இந்த ஏஐ ஜெனரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஃபினான்ஷியல் 25 வந்து அவர் டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆக்சுவலி அது வந்து செமிகண்டக்டர், கிளவுட் கம்ப்யூட்டிங், குவாண்டம் டெக்னாலஜிஸ், ரோபோட்டிக்ஸ், எனர்ஜி இனோவேஷன் இந்த மாதிரி செக்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி அவர் சொல்லியிருந்தார். ஃபினான்ஷியல் 25 என்ன சொல்கிறாருன்னா சிவிலைசேஷனல் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இது $30 பில்லியன் ரெவன்யூவை ஃபினான்ஷியல் 25 கிராஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் நேற்று தான் பார்த்துருந்தேன், ஐபிஎம்லன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு. அதில் குறிப்பாட்டி 200 ஹெச்ஆருக்கு வேலை போயிருக்கு. அந்த 200 ஹெச்ஆர் பார்க்கக்கூடிய வேலையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஏஏ வந்து பணியமர்த்தியிருக்காங்க. 200 ஹெச்ஆர் பார்த்த வேலை வந்து ஏஏ பார்த்துருவாங்க. மோஸ்ட்லி நிறைய எம்ப்ளாயிஸோட வேலையும் போயிருக்குது. 200 ஹெச்ஆருக்கோட வேலை போயிருக்கு. அந்த ஹெச்ஆரோட வேலையை வந்து ஏஏ இனி பார்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேட்கவே அதிர்ச்சியாக இருக்குது. எத்தனை பேருக்கு இனி வேலை போகுதோ தெரில. என்ட்ரி லெவல் வேலைலாம் இனி இருக்கிறதே கஷ்டம்னு நினைக்கிறேன். வோடாஃபோன் ஐடியா பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுக்குறாங்க மே 30 இந்த கம்பெனியே பார்த்தீங்கன்னா கஷ்டத்தில் தான் ஓடிட்டுருக்கு. என்ன கேட்டால் இதெல்லாம் மூடிட்டு வேறு பிஸ்னஸை பார்த்துட்டு போகலாம். அந்த கம்பெனிக்கு எதுக்கு இந்த நஷ்டத்தை போட்டு பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரில. ஜூபிட்டர் வேகன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் அப்படிங்கிற கம்பெனி கூட மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவி அடாப்ஷனை பூஸ்ட் பண்ணுறதும் லாஜிஸ்டிக்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வேண்டி அவங்களோட லாஜிஸ்டிக்ஸ் பிளாட்ஃபார்மை வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி இதுவும் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஜூபிட்டர் வேகன்ஸ் தரப்பில் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. நோவா நார்டிஸ்க்கு வந்து ஒரு பிளாக்பஸ்டர் ஒபிசிட்டி ட்ரக்கை வந்து விகோவி அப்படிங்கிற ட்ரக்கை வந்து இந்தியாவில் நாங்கள் விரைவில் லான்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. விகோவிங்கிறது இன்ஜெக்டபிள் சிமாகுல்டைட். இது வந்து 2.4 mg அந்த வேரியண்ட்டில் வந்து இந்தியாவில் விரைவில் லான்ச் பண்ணோன்னு சொல்லி நோவா நார்டிஸ்க்கு வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இது வந்து ஒரு டேனிஷ் ட்ரக் மேக்கர் கம்பெனி. இந்தியாவில் அந்த வெயிட் லாஸ் ட்ரக்கை வந்து நாங்கள் கொண்டு வரோம்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. டேரா மோட்டர்ஸ் கொடுத்த அப்டேட்டு இவங்க வெஹிக்கிள் ரேஞ்சை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. எலக்ட்ரிக் 3-wheeler பேசஞ்சர் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் 3-wheeler பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் புதுசாட்டு நாங்கள் லான்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் மட்டுமே 1.5 lakh யூனிட்ஸ் வந்து விற்றுருக்குறாங்க. இதில் எலக்ட்ரிக் ரிக்ஷா அதான் மோஸ்ட்லி இவங்க விற்கிறாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா புதுசாக லான்ச் பண்ண இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வருஷத்துக்கு 1.5 லட்சம் யூனிட்ஸ் வந்து விற்க ஐடியாவில் இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஓலா எலக்ட்ரிக்கோட மார்க்கெட் ஷேர் ஸ்லிப்பாக இருக்குது. இந்த மேலே 3வது பிளேஸுக்கு போயிட்டாங்க ஓலா எலக்ட்ரிக்கு. ஃபஸ்ட்டு பொசிஷனில் டிவிஎஸ் மோட்டார், பஜாஜ் ஆட்டோ டாமினன்ட் பொசிஷனுக்கு வந்தாச்சு. 25% டிவிஎஸ் மோட்டார், பஜாஜ் ஆட்டோ 22.6%. இந்த ஃபஸ்ட்டு மேலே 26 நாள் உள்ளதை சொல்கிறேன். 20% மார்க்கெட் ஷேர் தான் ஓலாக்கு இருக்குது. ஸோ ஏப்ரலில் 22.1% இருந்துச்சு மார்க்கெட் ஷேர் ஓலாக்கு. இப்போ அது 20% குறைஞ்சிருக்கு. மேபி இன்னும் மேலே இன்னும் 4 நாள் இருக்குது. அது வந்தால் எப்படின்னு தெரில. பட் ஸ்டில் இந்த 26 நாளில் டிவிஎஸ் மோட்டார் ஃபஸ்ட்டு 25%, பஜாஜ் ஆட்டோ 22.6%, ஓலா வந்து 20% தான் இருக்குது. இனி விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓலாவை ஹீரோ மோட்டாருக்கு அப்பெல்லாம் பின்னுக்கு தள்ளிடும். ஹீரோ மோட்டாருக்கு அப்போ விடா அப்படி அந்த போர்ட்ஃபோலியோவில் வந்து நிறைய புது லான்ச்சஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ லாங் டேர்மில் ஏத்தர் ஓலாலாம் சர்வே ஆகிறது ரொம்பவே கஷ்டம். ஹீரோ வந்து எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டாக 3rd place வந்துருவாங்கன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அப்போலோ டயர்ஸ் பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்டிங் டிவிஷனை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. உதயன் காயை வந்து குரூப் ஹெட்டாட்டு ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. இது அப்போலோ டயர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸோ இதோட கமர்ஷியல் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா மே 1 நடைமுறைக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து அப்போலோ டயர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. இந்தியா வந்து ஃப்ரான்ஸோட சாஃப்ரான் அவங்களுக்கு கூட வந்து பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. பவர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் தேஜாஸ் MK2 ஜெட்ஸ் வந்து தயாரிக்கிறதுக்கு அவங்களுக்கு கூட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸோட சாஃப்ரான் அவங்க கூட இந்தியா பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் தேஜாஸ் MK2 ஜெட்ஸ் வந்து தயாரிக்கிறதுக்கு தான். ஸோ இது வந்து இந்தியா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு விஇசிவி இவங்க வந்து பார்ட்னர்ஷிப் டீல் சைன் பண்ணியிருக்காங்க ஸ்டாட்டிக் அவங்களுக்கு கூட. எதுக்குன்னு பார்க்கும்போது EV சார்ஜிங் ஆசஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மை ஈச்சர் ஆப் பிளாட்ஃபார்ம் மூலம் மட்டும் தான் இந்த பார்ட்னர்ஷிப்பை சைன் பண்ணியிருக்காங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் வந்து EV சார்ஜிங் சொல்யூஷன்ஸ்க்கு வேண்டி அந்த EV சார்ஜிங் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுற ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வச்சு EV சார்ஜிங் வந்து எலக்ட்ரிக் ட்ரக்ஸு அது மாதிரி பஸ்ஸு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு 8000 சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இந்த 2 பேருமே சேர்ந்து நாங்கள் செட் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இது கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் இவங்க 2 பேர் தான் அந்த பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க.
டாடா மோட்டார்ஸ் வந்து இப்போ எகிப்து மார்க்கெட்டுக்குள்ளே போகிறாங்க. அவங்களோட கமர்ஷியல் வெஹிக்கிள் போர்ட்ஃபோலியோவை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு அங்கே உள்ள லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மூலமாட்டு இவங்களோட கமர்ஷியல் வெஹிக்கிளை சப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாட்டு டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக் செக்டர் இதை தான் டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா குறிவைக்கிறாங்க. குறிப்பாட்டு 7 வெஹிக்கிள் மாடல்ஸை வந்து அங்கே டார்கெட் பண்ணுறாங்க டாடா மோட்டார்ஸு. இப்போ ஈஜிப்ட் மார்க்கெட்டுக்குள்ளேயும் போயிருக்காங்க. 7 மாடல்ஸை வந்து அங்கே டாமினேட் பண்ண போகிறாங்க. இது டாடா மோட்டார்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஹீரோ ஃபின்கார்ப் வந்து 3668 கோடி பப்ளிக் இஷ்யூ, அதாவது ஐபிஓ வர போகிறது. செபி வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இதில் 2100 கோடி வந்து ஆஃபர் ஃபார் சேலு, 1568 கோடி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமாட்டு 2100 கோடியும் 1568 கோடி ஆஃபர் ஃபார் சேலு. ஸோ இப்போ செபி வந்து இந்த ஐபிஓக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது ஹீரோ ஃபின்கார்ப்பை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ விரைவில் இதுவும் ஐபிஓ வரும். நிறைய ஐபிஓ வரப்போகுது. இந்த ஹெச்டிபி ஃபினான்ஷியலு, ஹீரோ ஃபின்கார்ப்பு, நிறைய ஐபிஓ விரைவில் வர இருக்குது. ஏன்னா மோஸ்ட்லி எல்லா என்எஸ்சியோட ஐபிஓ எல்லாமே செபி வந்து கிளியரன்ஸ் கொடுக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபியூஷன் ஃபினான்ஸோட ஸ்டாக் ப்ரைஸு 9% மேலே போயிருந்துச்சு. 188 ரூபா வரைக்கும் போச்சு. கடைசியில் இப்போ 179 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த ஃபியூஷன் ஃபினான்ஸு. இதுவும் பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ண லெவல்லேருந்து கொஞ்சம் ப்ராஃபிட் ரேஞ்ச் வந்திருக்கு. நம்ம ஒரு 15% வரைக்கும் ப்ராஃபிட் வந்திருக்கு. எனக்கு இது கீழே வந்து 65% வரைக்கும் பீக் லெவல்லேருந்து ட்ராப் ஆச்சு. ஆனால் நம்ம கன்சிடர் பண்ண லெவல்லேருந்து எனக்கு ஒரு 15% கிட்ட மேலே வந்திருக்குது. பட் இது நிலைக்குமா இல்லை வந்து ஏன்னா ஸ்டில் வந்து என்ன உங்கள் ப்ராஃபிட் பாதைக்கு திரும்பலை ஃபியூஷன் ஃபினான்ஸு, அது ஒன்றும் பார்க்க வேண்டியிருக்கு. பட் ஒரு லாங் டேர்ம்லலாம் இதில் ரிட்டர்ன்ஸை எதிர்பார்க்க முடியும். பட் மேபி இன்றைக்கி ஹெவி வால்யூம்ஸ் பேசிஸில் மேலே போயிருக்கலாம். ஸோ பேடப் லீட் கெய்னர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஏ குரூப் மூலமாட்டு பேடப் லீட் கெய்னர்ஸ் அப்படின்னு மட்டும் ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன். மற்றபடி பெருசாக பாசிட்டிவ் நியூஸ் இல்லை. ஐ திங்க் வால்யூம்ஸ் ஹெவி வால்யூம்ஸ் மூலமாட்டு தான் மேலே போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் தான் இருந்துச்சு. ட்ரிவனி இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 10% இன்னைக்கு மேலே போயிருக்குது. ஸோ அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிசல்ட்ஸ் தான். நல்ல ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ 16% வந்து ப்ராஃபிட் 187 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 21% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ₹2.50 டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த பேசிஸில் இன்றைக்கி ட்ரிவனி இன்ஜினியரிங் மேலே போயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசிஎஸோட சிஓவாக இருக்கிற கீர்த்தி வாசன், இவரோட காம்பன்சேஷன், அதாவது ஆனுவல் காம்பன்சேஷன், அவரோட சேலரி 26.52 crores, கிட்டத்தட்ட 4.6% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் கம்பெனியோட சிஇஓட சேலரி இல்லாமல் இன்க்ரீஸ் ஆகுது. அதே எம்ப்ளாயீஸோட சேலரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எவ்வளோ இது ஸ்பீடில் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த மாதிரி எம்ப்ளாயீஸோட சேலரி இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. அதான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்குது. லீலா ஹோட்டல்ஸோட ஐபிஓ ஃபுல்லி சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு டே 3ல். ஆக்சுவலி QIB ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இவங்க தான் பார்த்தீங்கன்னா பெருசாக லீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலி அது ஃபுல்லி சப்ஸ்கிரைப் ஆகிடுச்சு. மேபி வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது லீலா ஹோட்டல்ஸ் ஐபிஓ பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஜூன் 2 பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆகுது. மே 29 பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் வந்து அலாட்மெண்ட் ஆகும். மேபி ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆக சான்சஸ் இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏத்தர் எனர்ஜியும் இன்ஃபினியான் டெக்னாலஜிஸும் கொலாபரேஷனில் வராங்க. ஆக்சுவலி இந்த பார்ட்னர்ஷிப் மூலமாட்டு 2 வீலர் மார்க்கெட்டை இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து செமிகண்டக்டர் டெக்னாலஜிஸ் மூலமாட்டு லைட் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இதை பண்ணுறாங்க. ஸோ இது வந்து சவுத் கொரியன் பேஸ்ட் கம்பெனி இந்த இன்ஃபினியான் நான் சொன்னது. ஸோ இவங்க கூட தான் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க இன்ஃபினியான் டெக்னாலஜிஸ் கூட. ஸ்கேஃப்லர் இந்தியா 5வது மேனுஃபேக்சரிங் பிளான்ட் தமிழ்நாட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பவர் ட்ரெயின் ப்ரொடக்ஷனை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டி சூலகிரி அப்படிங்கிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜெர்மன் மோஷன் டெக்னாலஜி கம்பெனி வந்து 16,500 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஃபெசிலிட்டியில் சூலகிரியில் தான் அந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி போட்டிருக்காங்க. ஹைப்ரிட் ஆட்டோமேட்டிவ் காம்பனன்ட்ஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி. ஸோ 5th மேனுஃபேக்சரிங் பிளான்ட் தமிழ்நாட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது ஸ்கேஃப்லர் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.